ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதை வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாள். சொல்லப்போனால் 120 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய ஒரு அபூர்வமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாளுக்காக நிறைய பேர் பல நாட்களாக பல வருடங்களாக கூட காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சக்திகள் நிறைந்த ஒரு நாள் தான் நாளைய நாள். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நாளைக்கு புரட்டாசி மாதத்தினுடைய சர்வ மகாலயபட்ச அமாவாசை. வேறு எந்த அமாவாசைக்கும் இந்த ஒரு பேர் இருக்கிறது கிடையாதுங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும்தான் மகாலயபட்ச அமாவாசை. அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் எந்த அமாவாசைக்குமே நான் விரதத்தை கடைப்பிடித்ததே கிடையாது. எங்களுடைய மூதாதையர் பித்ருக்கள் எங்களோடு வாழ்ந்து மறைந்தவர்கள், அதாவது தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடியவங்க, கணவனை இழந்திருக்கக்கூடியவங்க, மனைவியை இழந்திருக்கக்கூடியவங்க, பிள்ளைகளை இழந்திருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்ய தவறி இருக்கும் பொழுது தான் பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பித்ருக்களுடைய தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் செய்ய தவறிய கடமைகள் தான். ஸோ அதனால் ஒவ்வொருவருமே உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கெல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். எல்லா அமாவாசைகளையும் காட்டிலும் இந்த புரட்டாசி மாத அமாவாசை ரொம்ப விசேஷமானது தாங்க. அதாவது இந்த அமாவாசையில் மட்டும்தான் பித்ருக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமைகள் நேரடியாக சென்றடைந்து அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒவ்வொருத்தருமே உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகளை மட்டும் செய்யறதுக்கு தவறவே தவறாதீங்க. ஒரு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, அடிக்கடி சண்டைகள் இருக்குது, வருமான பற்றாக்குறை இருக்குது, நல்ல செல்வந்தராக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா பரம ஏழையாக மாறி இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எப்போ உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமைகளில் இருந்து தவறுனீங்களோ அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு தவறி இருக்கும். அவங்களுடைய மன மகிழ்ச்சி அடையும்படி நீங்கள் எப்போ நடந்துக்கிறீங்களோ அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள், உடல் ரீதியான பிரச்சனைகள், அடிக்கடி நோய்வாய்ப்படும், என்ன காரணம் ஏதுன்னே தெரியாது, திடீர்னு பிரச்சனைகள் வரும், கடன், அளவுக்கு மீறிய கடன், ஏன் இப்போ இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு கூட எல்லோரும் யோசிப்பாங்க. அந்த மாதிரி எந்த தவறுமே செய்ய மாட்டாங்க, எந்த கெட்ட பழக்கமுமே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு கடன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணம் குவிஞ்சு கிடக்கும், ஆனால் வீட்டில் சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, மனசில் நிம்மதி இருக்காது. இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்த்தோம்னாவே பல விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய விஷயங்களை நம்ம சரியாக செய்யாமல் இருக்கிறதுனால தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த அமாவாசைகளில் தானங்கள் செய்யுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் தானங்கள் செய்யுங்க. தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் தானம் கொடுக்கலாம். உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானமாக கொடுக்க பாருங்கள். ஏன்னா ஒரு மனுஷன் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா அது உணவு மட்டும்தான். ஏன்னா அதை மட்டும்தான் அளவுக்கு அதிகமாக நம்மளால் சேமித்தும் வைக்க முடியாது, நம்மளால் அதை வாங்கிக்கவும் முடியாது. அதனால் அவங்களுடைய அப்போதைக்கு இருக்கக்கூடிய பசியை தீர்க்கறதுக்கான வழிகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், அவங்க சந்தோஷம் அடைவாங்க. ஸோ அந்த வயிறும் மனமும் நிறைந்து நமக்கு ஆசைகள் கொடுப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி செய்யுங்க. அதாவது நீங்கள் பணமாக கொடுக்கறத காட்டிலும் துணிமணிகள் எடுத்து உடைகளை தானம் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி தானம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். கண்டிப்பாக இதை செய்யுங்க. இந்த அன்னதானம் யாருக்கெல்லாம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது, அமாவாசை நாள்னால் நான் 2 பேருக்காவது ஒருத்தருக்காவது என்னுடைய கையால் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி நான் செய்ய ஆரம்பிக்க போகிறேன், இந்த அமாவாசையிலேருந்து நான் பித்ருக்களுக்கு வழிபாடுகள் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். இப்போலேருந்து நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுக்குங்க. என்னால் வருஷம் வரக்கூடிய 12 அமாவாசைகள்லையுமே கொடுக்க முடியாது அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த அமாவாசைகளில் மட்டுமாவது நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா நெருங்கிடுச்சிங்க. ஸோ நாளைக்கு காலையில் அதிகாலை 1:03 இருந்து அமாவாசை திதி ஆரம்பமாக போகுது. இது பார்த்திங்கன்னா மறுநாள் செப்டம்பர் 22 அதிகாலை 1:42 வரைக்குமே திதி இருக்குது. ஸோ பித்ருக்காரகனாகிய சூரிய பகவானுக்கு உரிய அந்த ஒரு நாளில் இந்த அமாவாசை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க.
சூரிய பகவானை சாட்சியாக வச்சு தான் நீங்கள் எல்லாம் செய்ய போகிறீங்க. அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக வந்து மாற்றமடையும். அதில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, இந்த அமாவாசைக்கு அப்புறமா நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேர்கிறதுக்கான நேரம். விருந்து விசேஷங்கள்லேயே நீங்கள் நிறைய கலந்துக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பாக திருமணமாக இருக்கக்கூடியவங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் வெளிவட்டாரத்தில் வந்து இன்னுமே வந்து கூடுதலாக ஆரம்பிக்கும். அரசாங்க விவகாரங்கள் கூட உங்களுக்கு இப்போ அனுகூலமாக தான் முடிக்கும். என்ன தான் உங்களுக்கு இழுபறியாக இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட இப்போ எல்லாமே வந்து சூப்பராக வந்து முடிஞ்சிடும். தாய்மாமன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வழியில் நீங்கள் ஏதாவது உதவிகள் எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக நடக்கும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் இப்போ வந்து நடக்கும். ஏன்னா அவங்க மூலியமாக பொருளாதாரம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். எதிர்பார்க்குற அளவுக்கு பொருள் வரவும் வந்து கிடைக்கும். பழைய வாகனங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் மாற்றிட்டு இப்போ புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான நேரமாக இருக்குது. மறைமுகமாக உங்களுக்கு ஒரு சில எதிரிகளானது செயல்படுவாங்க. கண்டிப்பாக அவங்களால உங்களுக்கு தொல்லைகள் வந்து இருக்கத்தான் செய்யும். அந்த தொல்லைகள் வந்து விலகிறதுக்கு நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களை வந்து நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவையில்லாமல் புதுசாக யாருக்கிட்டேயும் வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் வந்து உண்டு பண்ணிக்காதீங்க. உறவினர்களும் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக வந்து வீண் செலவு எதுவுமே இந்த டைமில் இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும். ஸோ பிரச்சனைகள் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. என்னதான் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்பட்டாலுமே கூட அதால் பெருசாக பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது. ஸோ அது வந்தால் உடனே வந்து காணாமல் போயிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் தாய்மாமன் வழியில் குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் வரலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்கள்ட்ட என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. உறவினர்கள்கிட்டையும் கொஞ்சம் அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களும் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து மாறிடுவாங்க. ஒரு சில செயல்களை செய்யறதுக்கு நிறைய போராட வேண்டியிருக்கும். ஒரு சில செயல்களை செய்யறதுக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரங்களாகிய நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா யோசிங்க. ஒரு முறைக்கு பல முறை கூட யோசிங்க. அது சொல்லப்போனால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை போராடித்தான் அந்த விஷயத்தை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது முடிச்சிடுவீங்க எப்படியாவது. ஸோ கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கடின உழைப்பின் மூலமாக மட்டுமே இப்போ எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நீங்கள் வந்து பெற போகிறீங்க. அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ வேலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அடிக்கடி கொஞ்சம் டென்ஷன் வரலாம். இல்லைனா வந்து தூக்கம் இல்லாமல் உடம்பில் அசதி வர்றது, இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஆனால் அதெல்லாமே காணாமல் போயிடும். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் உதவியாகவும் இருப்பாங்க. அதனால் உங்களால் ஒரு சில விஷயங்களை வந்து முடிக்க முடியும். வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கடினமாக உழைக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக வந்து உழைப்பை போட்டிங்க அப்படின்னா அதற்கேற்ற பலன்களும் உங்களுக்கு இருக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய விருச்சிக ராசியுடைய பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் நிறைய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா அதை வந்து முடிக்கிறதுக்கு தாங்க நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. என்ன தான் உங்களுக்கு வேலை நல்லா கிடைச்சாலுமே கூட செய்யறதுக்கு உங்களால் முடியாது. அந்த அளவு கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நேரம் தான். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் வந்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ஆபத்துக்கு வந்து உதவுவாங்க. அதனால் அவங்களுடைய உதவிகள் இப்போ உங்களுக்கு வந்து தேவைப்படும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதாவது கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தொடர்ந்து உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக வந்து செய்ய முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களும் உங்களுக்கு உருவாக இருக்குது. கிரக மாற்றங்களின்படி உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த டைமில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. அவங்கள வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே வந்து இருக்கவே இருக்காது. கூடவே இது பார்த்திங்கன்னா அமாவாசை, புரட்டாசி மாதம் அமாவாசை அப்படின்றதுனால புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு தான் சிறப்பானது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்களும் பெருமாளை வழிபாடு செய்யுங்க. பெருமாளை மனசார பிரார்த்தனை செய்துட்டு அமாவாசைக்கு அப்புறமா எல்லாம் நல்லதாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க.
வேண்டிக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெருமாளுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல இனிமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.